வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தொடர் தோல்வி எதிரொலி, பென் ஸ்டோக் அதிர்ச்சி பேட்டி, இந்தியா சரித்திர சாதனை, இனிமேல் இந்திய அணியுடன் விளையாடவே மாட்டோம். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது. அதில் முதல் போட்டியில் தோல்வியை கொடுத்த இங்கிலாந்தை 2வது போட்டியில் வீழ்த்திய இந்தியா தொடரை சமன் செய்தது. அந்த நிலையில் ராஜ்கோட் நகரில் நடைபெற்ற 3வது போட்டியில் இங்கிலாந்தை 434 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. பிப்ரவரி 15ஆம் தேதி துவங்கிய அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா 132 ரன்களும், ரவீந்திர ஜடேஜா 112 ரன்கள் எடுத்த உதவியுடன் 445 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணியில் பென் டக்கெட் அதிரடியாக விளையாடி 153 ரன்கள் எடுத்ததால் ஒரு கட்டத்தில் 224 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள் என்ற நல்ல நிலையில் இருந்தது. ஆனால் அதன் பின் அபாரமாக பந்து வீசி அந்த அணியை 319 ரன்களுக்கு சுருட்டிய இந்தியா சார்பில் அதிகபட்சமாக சிராஜ் 4 விக்கெட்டுகளை எடுத்தார். அதனைத் தொடர்ந்து 126 ரன்கள் முன்னிலையுடன் களமிறங்கிய இந்தியா 430 ரன்கள் குவித்தது. அதன் பின் டிக்ளரும் செய்தது. அதிகபட்சமாக நம்ம ஜெய்ஸ்வால் 214 ரன்களும், சுப்மன் கில் 91 ரன்களும், சர்பரஸ் கான் 68 ரன்களும் எடுத்தார்கள். இறுதியில் 557 என்ற மெகா இலக்கை துரத்திய இங்கிலாந்து முன்பை விட மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெறும் 122 ரன்களுக்கு சுருண்டு படுதோல்வியை சந்தித்தது. அந்த அளவுக்கு மிரட்டலாக பந்து வீசி டெஸ்ட் கிரிக்கெட்டில் தங்களுடைய மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து சாதனை படைத்து உள்ளது இந்தியா. இந்திய சார்பில் அதிகபட்சமாக ரவீந்திர ஜடேஜா 5 விக்கெட்டுகளை சாய்த்தார். இந்த நிலையில் தான் பென் டக்கெட் போல அனைத்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களும் விளையாட முயற்சித்ததாக கேப்டன் பென் ஸ்டோக் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் சில திட்டங்கள் செயல்படாமல் போனதால் தோல்வியை சந்தித்ததாக கூறும் அவர், இங்கிலாந்து இப்போதும் அடுத்த 2 போட்டிகளில் வென்று இந்தியாவை 3-2 என்ற கணக்கில் வீழ்த்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார். இது பற்றி பென் ஸ்டோக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பென் டக்கெட் அவர்கள் நம்ப முடியாத இன்னிங்ஸ் விளையாடினார். அதைத்தான் நாங்கள் எங்களுடைய இன்னிங்ஸ் முழுவதும் பின்பற்ற முயற்சித்தோம் என்றும், அது வாய்ப்பை பிடித்து இந்தியாவின் ஸ்கோரை நெருங்குவதை பொறுத்ததாகும். நாங்கள் நேற்று பந்து வீச விரும்பினோம், ஆனால் அது நாங்கள் நினைத்ததற்கு முன்பாகவே கிடைத்தது. சில நேரங்களில் உங்களுடைய திட்டங்கள் வேலை செய்யாது. அதுபோலதான் இந்த போட்டிகள் நடந்தது என்றும், தற்போது 1-2 என்ற கணக்கில் நாங்கள் உள்ள கன்பேக்கை கொடுத்து இந்த தொடரை வெல்ல எங்களுக்கு மகத்தான வாய்ப்பு கிடைத்து உள்ளது. இந்த போட்டியை நாங்கள் பின்னோக்கி விடுகிறோம் என்றும், தொடரை வெல்வதற்கு அடுத்த 2 போட்டிகளில் வெல்ல வேண்டும் என்பதை நாங்கள் அறிவோம் என்றும், அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.